ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் கூட நம்முடைய ஐ லவ் பாஸ்டர் சேனல் மூலமாக உங்கள் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து ஆண்டவர் கற்றுக் கொடுத்ததான ஒரு புதிய காரியத்தை உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். ஏன் ஆபிரகாம் இங்கே வருகிறார்? ஏன் தாவீது வருகிறார்? ஏன் இயேசு கிறிஸ்து வருகிறார் என்கிறதான இந்த வசனத்தில் இந்த ஆபிரகாம் அவன் தேசத்தில் குடியிருக்கும் பொழுது சோதோம் கோமாரால் இருந்ததான தன்னுடையதான அண்ணன் மகன் லோத்துவும் அவனுடையதான பிள்ளைகளும் அவனுடையதான உடைமைகள் எல்லாம் சினேயார் ராஜாவோடு கூட இருந்ததான 4 ராஜாக்களும் இந்த சோதோம் கோமோரா ராஜாவோடு கூட இருந்ததான அவர்கள் டீமாக 5 ராஜாக்களும் சேர்ந்து யுத்தம் செய்யும்போது இந்த சோதோம் கோமோரா ராஜாக்கள் அவரோடு கூட சேர்ந்ததான 5 ராஜாக்களும் தோற்று போனார்கள். அந்த தோற்று போன போது இவருடைய அண்ணன் மகனும் அவர்களோடு கூட தோற்று போனவராக சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு போகப்பட்டார். இதை கேள்விப்பட்டதான அந்த தேசத்திலிருந்துதான ஒரு மனிதன் இதை ஆபிரகாம் எடுத்து கொண்டு வருகிறார். உடனடியாக ஆபிரகாம் தன்னிடத்தில் இருக்கிறதான 318 பேரை அவன் யுத்தத்துக்கு ஆயத்தமாக்கி ஆயுதங்களை தரிப்பித்து யுத்தம் செய்வதற்காக போகிறார்கள். இரவோடு இரவாக போய் யுத்தம் செய்கிறார்கள். பவுஞ்சிகளாக பிரிங்கிறார்கள். அவர்கள் மேல் விழுந்து அவர்களை சிதறடித்து இந்த 5 ராஜாக்களையும் அவர்கள் உடைமைகளையும் இந்த லோத்துவும் அவனுடைய உடைமைகளையும் அவனுடைய மனைவி பிள்ளைகளையும் எல்லாவற்றையும் அவன் திரும்ப கொண்டு வருகிறான். அந்த 4 பலத்த ராஜாக்களை அவன் தோற்கடித்தான். இங்கே என்ன காரியம்னா, ஆபிரகாம் ராஜாவாக இல்லாத போதே 4 ராஜாக்களை ஜெயிக்க முடிந்தது. 5 ராஜாக்களை திரும்பவும் அவர்கள் ஸ்தானத்தில் ராஜாவாக ஏற்படுத்தக்கூடியதான வல்லமையை ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்தார். ஜெயிக்க பிறந்தவர், விசுவாசத்தின் சந்ததியாய் இருக்கிறவர்கள், தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறவர்கள் சிறு கூட்டமாய் இருக்கலாம். ஆனாலும் அவர்கள் பலத்த ராஜாக்களை ஜெயிக்க முடியும் என்பதற்காக தேவன் ஆபிரகாமை கொண்டு பலத்த காரியங்களை செய்தார். 2வது தாவீது. அவரை குறித்து 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் அவரை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுகிறார், ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். ஆனால் ராஜாவாக அவர் அப்பொழுது இல்லை. அப்பொழுது இல்லாத பொழுது கூட ஆடு மேய்த்து கொண்டிருந்ததான அந்த தாவீதை அவருடைய தகப்பனார் தன்னுடைய சகோதரர்களுக்கு கொண்டு போய் திராட்சைப்பழ வற்றலையும் அப்பத்தையும் கொண்டு போய் கொடுக்கும்படியாக அவர் அழைக்கிறார். இவர் யுத்த களத்துக்கு போகும்போது அவருடைய 3 சகோதரர்களும் அங்கே இருக்கிறார்கள். அவர்களின் நலம் விசாரிக்கிறார். இந்த சூழ்நிலையில் கோலியாத் அங்கே வந்து ஜீவனுள்ள தேவனை நிந்தித்து கொண்டிருக்கிறதான அந்த சம்பவத்தை பார்க்கிறார். அப்பொழுது தாவீது மேலிருந்த அபிஷேகம் அங்கே வல்லமை கொண்டது. கோலியாத் பேசினதை இவரால் சகித்து கொள்ள முடியவில்லை. எல்லாரும் சொல்கிறார், அவனை கொல்லுதலுக்கு என்ன பரிசளிக்கப்படும் என்று கேட்கிறார். அப்பொழுது இந்த செய்தி அந்த சவுலுக்கு கடந்து செல்கிறது. அந்த சவுல் இடத்தில் போகும்போது, நீ சின்ன பையன், உன்னால் முடியாது அப்படின்னு சொல்லி சவுல் சொன்ன பொழுது கூட, நான் சிங்கத்தை கிழித்திருக்கிறேன், கரடியை கிழித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த தைரியமான வார்த்தைகள் அங்கே பேசினார். உடனடியாக சவுல் தனது வஸ்திரத்தை கொடுக்கிறார். எல்லா ஆயுதங்களை தாங்கக்கூடியதான கேடகத்தையும் எல்லா பரிசைகளும் எல்லாவற்றையும் அவனுக்கு கொடுக்கிறார். ஆனால் அவைகளை அவன் உடுத்தி கொண்டு போக விரும்பவில்லை. இப்போ தாவீதுக்கு என்னன்னா, அவர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்பதை அவன் விசுவாசித்தான். விசுவாசித்து அவனுக்கு எதிராக, கோலியாத்துக்கு எதிராக பேசுகிறான். இவன் ராஜாவாக இராதவன் ஒரு பெலிஸ்திய ராஜாவை, கோலியாத்தை முறியடிக்கும்படியான
வார்த்தையை பேசுகிறான். அங்கே கோலியாத் இவனை அலட்சியமாய் பார்த்தான். ஆனால் இவன் 5 கூழாங்கலை எடுத்து அதில் ஒரு கல்லை எடுத்து அவன் மீது எறிந்து அவனை கீழே விழ வைத்து அவன் பட்டயத்தை எடுத்து அவனை முறியடித்தான். என்னென்னா, சாதாரணமாக இருக்கிற மனிதன் ஜெயிக்கக்கூடிய வல்லமை பெற்றுக்கொள்வது தேவன் அவனோடு இருப்பதனால். இங்கே ஆபிரகாமும் சாதாரணமான மனிதன் என்ன செய்தார்? யுத்த களத்தில் நின்று ஜெயித்தார். அவருக்கும் தேவ அபிஷேகம் இருந்தது, அவருக்குள்ளேயும் விசுவாசம் இருந்தது, அவரும் ஜெயித்தார். இங்கே தாவீது தனி மனிதன் ஒரு பெரிய ராஜாவை விசுவாசத்தோடு கடந்து சென்று முறியடித்தார். ஜெயிக்க பிறந்தவர் இவர் ராஜாவால், தாவீதும் ராஜாவால். இப்போ 3ஆவதாக இயேசு கிறிஸ்து வருகிறார். இந்த இயேசு கிறிஸ்து வரும்பொழுது பார்த்தீங்கன்னா, அவருடைய சிறு வயதிலிருந்து எல்லாமே வெற்றியாகத்தான் எல்லாம் அமைந்திருக்குது. ஒன்றில் கூட இயேசு கிறிஸ்து தோற்று போகவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே இருக்கும்போது அவர் ராஜாவாக இல்லை, அவர் சிலுவையிலே என்ன செய்தார்? ஆணி அடித்து சாத்தானை ஜெயித்தார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் 15ஆம் வசனத்தில் எல்லா உரிமைகளையும் பிசாசிடத்திலிருந்து உரிந்து கொண்டு அவனை சிலுவையில் அடித்து கொன்றார் என்று போட்டிருக்கிறது. இங்கே இயேசு கிறிஸ்து ராஜாவாக இல்லாத பொழுது, உலக பிரகாரமான ராஜாவாக இல்லாத பொழுது, உலகத்துடைய எல்லா பாவத்தை சுமந்து கொண்டு சிலுவையில் மரித்து எல்லா மக்களையும் தமது அன்பினால் அவர்களை மீட்டு கொண்டார். இயேசு தமது கோபத்தை அங்கே வெளிப்படுத்தவில்லை. தன்னத்திலே கோபம் இல்லை, அவர் அன்பை மாத்திரம் வெளிப்படுத்தினார். அன்பை மாத்திரம் வெளிப்படுத்தினாலே பிசாசானவனால ஜெயிக்க முடியவில்லை. ஆகவே சிலுவையிலே அன்பை காட்டி, அந்த கல்லனிடத்திலும் அன்பை காட்டி, எல்லாரிடத்திலும் அன்பை காட்டி இயேசு கிறிஸ்து மாபெரும் வெற்றியை நமக்கு உரியதாய் மாற்றினார். ஆகவே இந்த மத்தேயு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே ஜெயித்தவர்களைத்தான் கொண்டு வந்திருக்கிறார். இந்த புதிய ஏற்பாட்டு கால சபையே, நீங்கள் சாதாரணமான நிலைமையில் இருக்கலாம். உலக பிரகாரமாக உங்களுக்கு பெரிய பதவிகள், பட்டங்கள், அதிகாரங்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிறதான தேவனது அபிஷேகம், தேவனது வல்லமை, உங்களுக்கு எதிராக இருக்கிறதான எல்லா சக்திகளையும் முறியடிக்கக்கூடியதான வல்லமை, இந்த வல்லமையை நீங்கள் பெற்றிருக்கும்போது உங்களுக்குள்ளே இருக்கிற தேவ ஆவியானவர் எல்லாவற்றையும் சாதாரணமாக முறியடிப்பார், எல்லாவற்றையும் சாதாரணமாக ஜெயிக்க செய்வார். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அன்பினாலே எல்லா ஜனங்களையும் தனக்கு சொந்தமாக்கி கொண்டார். இன்றைக்கு யாரும் அவருக்கு எதிரானவர்கள் கிடையாது. ஒரு மக்களும் இயேசுவுக்கு விரோதமானவர்கள் கிடையாது. எல்லாரையும் அவர் நேசித்து கொண்டே இருக்கிறார். அவர் சிலுவையில் அறையப்பட்ட நாள் முதற்கொண்டு இன்று வரைக்கும் இயேசு கிறிஸ்து தமது அன்பை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அவர் மீது நீங்கள் காரியம் மொழிந்திருக்கலாம், அவரை தூஷணமாய் நீங்கள் பேசியிருக்கலாம், அவரை சிலுவையில் அறைந்திருக்கலாம், அவரது தலையிலே நீங்கள் முள்முடி சூட்டியிருக்கலாம், அவரது வஸ்திரத்தை உரிந்து கொண்டிருக்கலாம். இப்படி பல விதங்களிலே இயேசுவுக்கு விரோதமாக நீங்கள் செயல்பட்டு இருக்கலாம். இதற்கெல்லாம் தண்டனை கொடுப்பாரோ அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டு இருக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு தண்டனை அல்ல, உங்களை அந்த தண்டையிலிருந்து மீட்கத்தான் இயேசு தமது அன்பை வெளிப்படுத்தி எல்லாரையும் மன்னிங்கள் என்று சொல்லி சிலுவையிலே மன்னிப்பை தந்து சத்துருவை ஜெயித்தார். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். இந்த புதிய ஏற்பாட்டில் ஜெயிக்க பிறந்தவர்களாக உங்களை தயார்படுத்துவதற்காகத்தான், ஒவ்வொரு மக்களையும் தயார்படுத்துவதற்காகத்தான் பள்ளிக்கூடத்தில் படித்து கொண்டிருக்கிறதான பிள்ளைகளுக்கும் சரி, ஒவ்வொரு தொழிலிலே நீங்கள் சோர்ந்து போய் இருக்கிறதான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நஷ்டமடைந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களோ இந்த சூழ்நிலை சரி, குடும்பத்தில் பிரச்சனைகளோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களா, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, உங்களை ஜெயிக்கத்தக்கதான வல்லமுடையவர்களாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாற்றக்கூடியவர். ஆகவே
அந்த முதல் வசனத்தை நீங்கள் நன்றாய் பிடித்து கொள்ளுங்கள். நீங்கள் 3 பேரும் ஜெயித்திருக்கிறீர்கள். என்னையும் என் வாழ்க்கையிலே, என் தொழிலிலே, என் வியாபாரத்தில், என்னுடைய குடும்பத்தில் எல்லாவற்றிலையும் ஜெயிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும் என்று நீங்கள் கேட்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு நல்ல ஆசீர்வாதங்களை தந்து, உதவிகளை தந்து, பலத்தை தந்து, ஆரோக்கியத்தை தந்து, எல்லா நாளும் ஜெயத்தை தந்து உங்களை வல்லமையுடைய மக்களாக வாழ வைப்பாராக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ்.